கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பாதையில் அவர் தொட்டு சுகமாக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அளித்த வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் ஆவிக்குரிய சரீர நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் மக்கள் மனசு சரீர நன்மைகள் மேலேயே கவனமாக இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் நாம் அதை பார்த்துட்டோம். நம்முடைய மனமானது ஆண்டவர் இயேசு எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று இருந்தாலும் கூட ஆவிக்குரிய நன்மைகளின் மேலே நம்முடைய கவனம் இருக்கணும். இந்த சிந்தையோடு இன்றைக்கி நாம் உள்ளே போய் பார்ப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது. வழக்கத்துக்கு மாறானதாகவும் இருக்குது. என்னென்னா, குருடர்கள் கூவி அழைப்பார்கள், தாவீதின் குமாரனே, ஐயரே, போதகரே, இறங்கும், சுகமாக்கும், எனக்கு பார்வை கொடும் அப்படின்லாம் கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவனை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரிடம் நிற்க வைத்து இவனை தொடும் என்று சொன்னார்களாம். ரொம்ப நம்பிக்கையோடு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் தொட்டால் அவன் பார்வை அடைந்து விடுவான். சரி, ஆண்டவர் என்ன பண்ணார்? கையை பிடித்து அவனை சற்று தூரம் அழைத்து கொண்டு போனாராம். போயிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம அப்படி பார்க்கல. அவன் கண்களில் உமிழ்ந்து, நம்ம சில நேரங்களில் எங்கள் பாட்டி தாத்தா சொன்ன ஒரு பழக்கம் இருக்கிறது. நமக்கு இந்த சூடு கட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் எச்சிலை எடுத்து அது மேலே வைங்க அப்படின்வாங்க. அறிவியல் பூர்வமாக மருத்துவ உலகம் ஒத்துக்கொள்கிறது, உமிழ்நீர் நம்முடைய புண்களை ஆற்றும் அந்த திறன் கொண்டது. அப்போ இந்த உமிழ்நீரை உமிழ்ந்து பார்வை பெறு என்றும் இப்பொழுது பார்க்கிறாயா என்றும் ஆண்டவர் சுகமாக்கினார். அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? அப்படியே ஜனங்க நடமாட்டம் தான் அவருக்கு தெரியும் இல்லையா, மரங்கள் போல தெரிகிறது, ரொம்ப ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்றார். 25. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். மீண்டும் தொட்டு, இப்பொழுது பார், கண்களை ஏறிட்டு பார் என்று சொன்னாராம். அவன் முழுமையான பார்வையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை நீங்கள் பல இடங்களில் பார்க்கவே முடியாது. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் சுகமாகு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக, அல்லது அப்படி தொட்ட உடனே சுகம், இப்படி எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கும். இந்த இடத்துல உமிழ்நீரை உமிழ்ந்து பார்க்குறோம். இன்னொரு சம்பவம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம். மண்ணை எடுத்து அதை உமிழ்ந்து அதை சேருண்டாக்கி அந்த குருடனோர கண்களிலே பூசி பிறகு போய் குளத்திலே கழுவி என்று சொல்லி அவன் கழுவினான், பார்வை பெற்றான் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை நீ வீட்டுக்கு போ, வேற எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னார். பல இடங்களில் இந்த மாதிரி சொல்லுவார். நீ ஆசாரிட்ட போய் காட்டுன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க சுகம் பெற்ற பிறகு ஆண்டவர் சொல்வதுண்டு. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறார். அடுத்து என்ன? 27. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டதுண்டா? உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிடத்தில் என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க கேட்போம்ல. சில சந்தர்ப்பங்களில் நமக்கே ஒரு பயம் வரும், நமக்கே ஒரு கலக்கம் வரும்.
நம்மளை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். என்னை பற்றி அவங்க என்ன பேசிக்கிறாங்க, நீங்கள் ஏதோ 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தீங்களே, என்னை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அல்லது ரொம்ப நட்பாக இருந்து பிறகு பிரிந்தவர்கள் நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அதன் மேலே நமக்கு ஒரு ஆவல் இருக்கும். நம்மளை பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்களா, அல்லது நம்ம தவற மன்னிச்சிட்டு அவங்க நம்மளை பற்றி நல்லா பேசுகிறாங்களா, இப்படிலாம் ஒரு ஆவலில் பிறர் என்ன பேசுகிறார்கள் நம்மை பற்றி என்பதில் நாம் கவனமாக இருப்போம். இது இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறதா இருந்தால், அதிகபட்சமான மனிதர்கள் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதன் மேலே மட்டுமே கவனமாக இருந்து அதை வைத்து கொண்டு இவர்கள் முடிவெடுத்து வாழ்வாங்க. அப்போ இவங்களோட வாழ்க்கை முறை, வளர்ச்சி, முயற்சி எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுங்களா? மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் இவங்களே வளருவாங்க, இவங்கள நினைப்பாங்க. இது ஒரு ஆபத்தான முறை. ஆண்டவர் இயேசு கேட்டதோட நோக்கம் வேற. ஆனால் நாம் ஒருவேளை இப்படி மற்றவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்க இப்படி சொல்லிட்டா என்ன, மற்றவங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறத வச்சு ஓஹோ நான் இப்படி தான் இருக்கணுமா, அப்போ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தெல்லாம் வாழறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப தவறு. அது ஒரு வித மனநிலையில் ஒரு குழப்பமான மனநிலையை காண்பிக்கிறது, ஒரு தெளிவற்ற மனதை அது காண்பிக்கிறது. நீங்கள் எப்படி மற்றவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதை கேட்டு அவங்க அபிப்பிராயத்துக்கு உங்களை மாற்றிக்கொள்ளும் ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அது உண்மையாகவே நீங்கள் யாராக இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது உங்களால். மற்றவர்கள் அபிப்பிராயங்களாலே உங்களை நீங்கள் செதுக்கி வளர்க்க ஆரம்பிப்பீங்க. அது என்ன தெரியுங்களா? வாழ்நாள் முழுவதும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரும் வேலையாக போயிடும், ஒரு நிம்மதியற்றதாகவும் போயிடும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் 4 பேரோட அபிப்பிராயம் 4 விதமாகத்தான் இருக்கும். பாராட்டுதல் பிடிக்கும், விமர்சனங்கள் எதிர்ப்போம், அபிப்பிராயங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இது மேலேயே நம்முடைய கவனத்தை வச்சுக்கிட்டு இதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைக்கும்படியான ஒரு இயல்பு, ஒரு பழக்கம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப சஞ்சலமாக மாறிடும். இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. இதில் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் என்னை நான் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், பிறருடைய பார்வையில் நான் நற்சாட்சியோடு கூட வாழணும், அங்கீகாரம் தேவன் எனக்கு தர வேண்டும். இந்த லிமிட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக வாழலாம். சரி, இப்போ ஆண்டவர் சொன்னதுக்கு வருவோம். மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஏன் தெரியுங்களா அப்படி கேட்டிருப்பாரு? ஆண்டவர் இயேசுவை மேசியா வருகிறார் என்று பல தீர்க்க தரிசனங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தும் கூட இந்த ஜனங்க தன்னை மேசியா என்று அடையாளம் கண்டு கொண்டார்களா? இதுதான் அவரோட நோக்கம். ஆனால் அப்படி யாரும் ஜனங்க நினைக்கல. ஒரு சிறப்பான மனிதனாக, ஒரு சிறப்பான ஒரு தேவ ஊழியக்காரனாக சொன்னாங்களே ஒழிய இவரை மேசியா என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் இயேசுவை வரவேற்ற யோவான் ஸ்நானன் கூட அந்த சமயத்தில் என்னன்னு சொன்னார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். வரப்போகிறவர் இவர்தான் என்று சொன்னார். என்னிலும் பெரியவர் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், தான் அறிவிக்கப்பட்ட மேசியா தான், அந்த மேசியாவாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகத்தான் வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அடையாளம் கண்டு கொண்டார்களா? 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு அறிக்கை இது. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன எதிர்பார்த்து மக்கள் தன்னை இப்படி அடையாளம் காண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டார். நம்மள மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி அல்ல. இந்த அறிக்கையை தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்த அதை பேதுரு சொன்னார். இதை ஆண்டவர் பேதுருக்கே சொன்னார். பாருங்க 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்,
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மாம்சமும் இரத்தமும் மனிதர்கள் சொல்லி நீ சொல்லலை, நீயா யூகம் பண்ணி இதை சொல்லலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் இதை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை என்ன, அந்த சத்தியம் என்ன? இயேசு யார் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்பது மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதை தான் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, அந்த மாதிரி ஜனங்க பேசுகிறாங்களா அப்படின்றத கேட்க ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆனால் பதில் அப்படி வரல, தேவன் வெளிப்படுத்தினார். சரி, இதை வச்சு இப்போ ஃபர்தரா ஆண்டவர் என்ன பேசுறார் பாருங்க. 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சர்ச்சைக்குரிய ஒரு வசனம் இது. பல நூற்றாண்டுகளாக இதன் மேலே ஒரு விவாதம் இருக்கிறது. இதை தவறாக புரிந்து கொண்ட பெருங்கூட்டமான ஒரு கூட்டம் இருக்கிறது, கத்தோலிக்கர் தான். என்னன்னா, பேதுருகிட்ட நீ கல், இந்த பாறையின் மேலே நான் என்னுடைய சபையை கட்டுவேன் சொன்ன உடனே ஒரு கூட்ட மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, பேதுரு ஒரு பாறை, பெட்ராஸ், பீட்டர் தானே அவர் பேர், அதான் பாறை தான் அர்த்தம், அதுதான் ஆக்சுவலாக அவர் மேலே தான் சபையை கட்டுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எதை மறந்துட்டாங்க தெரியுங்களா? தானியேலின் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கல் உருண்டு வந்து கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் சிலையை மோதின உடனே அந்த கல்லானது வளர்ந்து ராஜ்யமானது. இதை மறந்துட்டாங்க. இதை நீங்கள் தானியேல் 2:44 நீங்கள் வாசிக்கலாம். தேவன் அதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லும்போது அங்கே ஒரு கல் என்று சொன்னார். அந்த கல்லானது ராஜ்யமானது. இப்போ இந்த இடத்துல பேதுருகிட்ட சொல்லும்போது அவர் பேரே ஒரு சிம்பாலிக்காக பார்த்தா பாறை தான், கல் தான். அந்த அறிக்கையை சொன்ன அந்த பேதுரு அறிக்கையின் மேலே ஆண்டவர் சபையை கட்டுவதாக சொன்னார். இதை பேதுரு மேலே கட்டுறதா சொல்லி அவரை முதல் போப்பாக்கி அதுக்கடுத்து தலைவர்கள் எல்லாமே தங்களை அடுத்தடுத்து பேதுருவின் வரிசையிலே போப் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்றைய வரைக்கும். அது நமக்கே புரியுது, கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா நமக்கே புரிஞ்சிடும். ஓ, மனிதன் தானாக சாதகமாக இப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. வசனத்தை நிதானமாக நாம் பகுத்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார். ராஜ்யமானது கையால் பெயர்க்கப்படாத உருண்டு வந்த கல்லாக, எல்லா ராஜ்யங்களையும் அடித்து நொறுக்கின ஒரு கல்லாக, அந்த கல் வளர்ந்து பூமி முழுவதையும் நிரப்பினதாக நாம் ஏற்கனவே தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அதை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். முக்கியமான இன்னொரு விஷயம், என் சபையை கட்டுவேன். பார்த்தீங்களா, ஏன் நம்ம கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிறோம்? சரி, எல்லாரும் என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்களே, நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுக்குவோமே அப்படின்னு நாம் முடிவு செய்தோமா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன். அந்த எண் என்பது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. அதனால தான் கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிறோம். எபேசியர் 1:22-23, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். என் சபை அப்படியானால் தலை கிறிஸ்து, அவருடைய உடல் சரீரம்தான் சபை. எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதுரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தலை கிறிஸ்து, இந்த சரீரம் ஒரே சபை. அது கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரையும் ஒன்றடக்கி வைத்திருக்கிற அந்த ஒரு சபை. 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து தலையாக இருப்பதனாலே அந்த தலையிலிருந்து அதிகாரம் புறப்பட்டு வருகிறது, ஞானம் புறப்பட்டு வருகிறது. அதனால் சபையாகிய சரீரம் இயங்கணும். 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்கிறவர். எங்கிருந்து? படைப்பிலிருந்து. அது எப்படி? படைப்பின் சமயத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? அவர் தான் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது.
இப்பொழுது வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் தாங்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வருகிறது. கடைசியிலே அந்த வார்த்தைக்குத்தான் எல்லாம் இறையாக நியாய தீர்ப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் இந்த பூமியிலே எல்லாம் நடக்கும். அவர் தான் சொல்றாரு, என் சபையை கட்டுவேன். அந்த முக்கியமான ஒரு சபை அப்படின்ற கிறிஸ்துவின் சரீரமான சபையை பல மனிதர்கள் பல நூற்றாண்டு காலமாக தங்கள் பெயர்களையும் தங்கள் கொள்கைகளையும் வைத்து பிரித்து 5000 10,000 பிரிவுகளாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது பிரிந்து கிடக்கிறது. வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய ஒரு விஷயம் இது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபேசியர். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரம் என்பது ஒரே சபைதான். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். உங்கள் தலையை எடுத்து விட்டால் எந்த ஒரு உடலானாலும் அதை வெறும் முண்டம் தான் சொல்லணும். அவ்வளோதான். தலை இல்லைன்னா. தலை வச்ச பிறகு தான் இந்த உடலுக்கான பெயர் சொல்லப்படும். இந்த உடலுக்கான முகம்தான் இந்த உடலை அடையாளம் காண்பிக்கும். இது இன்னாருடைய உடல். அப்போ கிறிஸ்து தலையானால் அந்த கிறிஸ்துவினால் தான் உடல் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அதனால தான் சொல்கிறோம் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சபை. இதை பற்றி நாம் விவரமாக இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாகவும் கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சரியாக இருக்குது. இப்படி உணர்ந்த நீங்கள் எப்பொழுது இந்த சரீரமான சபைக்குள்ளே உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த உலகமாகவே வாழ்வதற்கு முழுகி கிடக்கிறதப்பா. ஆனால் இந்த உலகம் எங்களை எல்லா பக்கங்களிலும் இழுத்து தன்னுடையதாக்கவே முயற்சிக்கிறது. நாங்கள் இழுப்புண்டு போகிறோம். எங்களை நீர் காப்பாற்றி கொண்டு வருகிறீர். இதோ இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள் அங்கங்களாயிருக்கிற நாங்கள் இதை காத்து வாழும்படிக்கு, மரணபரியந்தம் காத்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யும். எங்கள் உறவுகள், நண்பர்கள், அயலகத்தார் இந்த சத்தியத்தை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிய வேண்டுமே. நாங்களும் அதை சொல்ல அவர்களும் கீழ்ப்படிய உதவி செய்யும். ஒரு புது உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு, புதிய ஆவியின் வைராக்கியம் பெற்றுக்கொண்டு இதை நாங்கள் இன்னும் அநேகருக்கு சொல்லவும் ரட்சிக்கவும் எங்களை பயன்படுத்தும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.